இவ்வளோ சிவியராக ஒரு சைபர் புல்லிங் ஃபேஸ் பண்ணால் ஒரு கண்டஸ்டன்ட்டு நான் மட்டுமா தான் இருக்கும் கன்ஃபார்மாக. அவ்வளோ ஃபோட்டோ ஆஃப் பண்ணாங்க. இன்னும் என் ஃபேமிலியை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. பிரஜினுக்கு என்ன ஆகும், பிரஜின் கெரியர் ரன் ஆகும், எனக்கு நடக்கிற ஒரு விஷயத்தினால அவருக்கு எஃபெக்ட் ஆகுமா, இதெல்லாம் தான் எனக்கு மைண்டில் இருந்தது. அதனால எனக்கு Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Presents Andaran Pre-Release Event. இந்த மாதிரி ஒரு மேடைக்காக, இந்த மாதிரி ஒரு படத்துக்காக, இப்படி ஒரு போஸ்டருக்காக 20 வருஷம் கனவு கண்டிருக்கேன். இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும் அப்படின்னு. அதுதான் இப்ப நடந்திருக்கு. ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட். ப்ரொடியூசர் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு சொன்னா உடனே போறவர். ஏன்னா அதுக்கே எங்களுக்கு சண்டை நடந்திருக்கு நிறைய வாட்டி. வந்து ஏன்னா வீட்டுல வந்து பைசா இல்லாம இருக்கும், ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ்ல இருக்கும். ஆனா வந்து அவர் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ண போறார். நம்ம அந்த இடத்துக்கு ரீச் பண்ணாம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து என் சேர் என் கையில இருக்கு, அதை எடுத்துட்டு நான் ஓடிட்டு இருக்கேன், ஒரு டைம்ல நான் எடுத்து போட்டு அந்த இடத்துல நான் உட்காருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாரு. இப்ப கூட நான் பிக் பாஸ் போகும்போது கூட இன்னைக்கு பிரஜன் இந்த அளவுக்கு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னா ஐ திங்க் ஃபேமிலியை தாண்டி ஐ திங்க் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எத்தனை விமர்சனம், எத்தனை பேச்சுக்கள், இதெல்லாம் தாண்டி அவங்க பிக் பாஸ் உள்ளே போனதுக்கான முக்கியமான காரணம் தன் கணவருக்காக மட்டுமே அந்த என்ட்ரி அவங்க கொடுத்தாங்க. இன்றைக்கி அதே என்ட்ரியை வந்து இன்றைக்கி இந்த ப்ரீ லான்ச் ஈவெண்ட்டுக்கும் வந்திருக்காங்க. ஸோ ஒரு கைத்தட்டலோடு சாண்ட்ரா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அழகான ஒரு மேடை. இந்த மேடைக்காக இத்தனை வருடம் காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி கூடவே இருந்து பார்த்துருக்கீங்க. ஒவ்வொரு நாளுமே ஓடிட்டே இருக்கார் அவர். எனக்குன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்றது இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் இன்னைக்கு எப்படி இருக்குது டு சி ப்ரவுட் பர்சன் ஸ்டாண்டிங் பிசைட் யூ? ஹவ் இஸ் இட்? எல்லாருக்கும் வணக்கம். வந்து நாங்கள் கூப்பிட்டதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லா ஆக்டர்ஸ், மீடியாவில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்கிறேன். பிகாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மேடைக்காக, இந்த மாதிரி ஒரு படத்துக்காக, இப்படி ஒரு போஸ்டருக்காக 20 வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர், ஒரு மேடையில் வந்து பிரஜன் நிற்க மாட்டாரா, அது நான் பார்க்க மாட்டேனா அப்படின்னு நிறைய கனவு கண்டிருக்கேன். இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும் அப்படின்னு. அதுதான் இப்போ நடந்திருக்கு. ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட். நம்ம உள்ளே வரும்போதே எனக்கு இந்த போஸ்டர் பார்க்கும்போதே, இவ்வளோ பெருசாக இந்த போஸ்டர் பார்க்கும்போதே ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. நான் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து சின்ன வயசுலேயே நடிக்க வந்துட்டேன். நிறைய ஆக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் பிரஜின் வந்து எவ்வளோ டிசிப்ளின்டான ஒரு ஹீரோ. பங்க்சுவாலிட்டியாக இருக்கட்டும், ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், அவர் போடுற அந்த உழைப்பு ஒவ்வொரு படத்துக்கும் வந்து இம்மென்ஸாக இருக்கும். ஒவ்வொரு படங்களும், அது சின்ன படமாக இருக்கட்டும், லோ பட்ஜெட் படமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பிரஜன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அது வந்து இங்கே வந்து நம்ம வந்து இது எதுக்கு இக்னோர் பண்ணணும், இல்லைன்னா இது வேண்டாம், நமக்கு அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. காசு வரலை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன், வீட்டில் வந்து காசு இல்லை அப்படின்னா கூட ப்ரொடியூசர் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் உடனே போகிறவர். ஏன்னா அதுக்கே எங்களுக்கு சண்டை நடந்திருக்கு நிறைய வாட்டி. வந்து ஏன்னா வீட்டில் வந்து பைசா இல்லாமல் இருக்கும், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸில் இருக்கும். ஆனால் வந்து அவர் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ண போகிறார். அதாவது ஒரு சினிமாவே இவ்வளோ பேஷனேட்டாக பார்க்குற ஒரு ஆக்டரை வந்து ரொம்ப ரேராக தான் இண்டஸ்ட்ரியில் பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு டிசிப்ளின்டான ஒரு பர்சன் நிறைய ஆக்டர்ஸை நம்ம பார்க்க முடியாது. வந்து கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு ஃபேமிலி கூட வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறது, ஃபேமிலிக்காக இருக்கிறவர், அந்த மாதிரி எல்லாம். ஆனால் வந்து பிரஜனை வந்து நான் பார்த்ததுலேருந்து 17 இயர்ஸ், ஒரு 16 இயர்ஸில் லவ் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து அப்போலேருந்து நான் இப்போ வரைக்கும் பார்க்குற பிரஜன்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக, ஒரு டிசிப்ளின்டாக, அவரோட வேலையுண்டு, அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். சில இடங்களில் வந்து நான் உடஞ்சி போயிருக்கேன், இல்லை இது நம்மளால முடியாது, வேறு ஏதாவது பார்க்கலாம்,
இது வேலைக்காக மாட்டேங்குது, ஏன் இப்படி போயிட்டுருக்கு, நம்ம அந்த இடத்துக்கு ரீச் பண்ணாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என் சேர் என் கையில் இருக்கு, அதை எடுத்துகிட்டு நான் ஓடிட்டுருக்கேன், ஒரு டைமில் நான் எடுத்து போட்டு அந்த இடத்துல நான் உட்காருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணார். இப்போ கூட நான் பிக் பாஸ் போகும்போது கூட இப்படி ஒரு மேடைக்காக ஆசைப்பட்டு தான் நான் கூட போனது. ஏன்னா பசங்களை விட்டுட்டு போனது எல்லாமே அதுக்குள்ளே நடந்த எல்லா சாக்ரிஃபைஸும் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்லேயே வந்து இவ்வளோ சிவியராக ஒரு சைபர் புல்லிங் ஃபேஸ் பண்ணால் ஒரு கண்டஸ்டண்ட்டு நான் மட்டுமா தான் இருக்கும் கன்ஃபார்மாக. பிகாஸ் நான் அவ்வளோ விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணேன், அவ்வளோ நேம்ஸ், அவ்வளோ ஷேம்ஸ், அவ்வளோ ஃபோட்டோ ஆஃப் பண்ணாங்க, ஐ டோன்ட் நோ, என் ஃபேமிலியை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. அங்கே எல்லாமே வந்து ஒரே ஒரு விஷயந்தான் மைண்டில் இருந்தது, பிரஜனுக்கு என்ன நடக்கும், உள்ளேயா இருந்துக்கும் போதும் வெளியில் வரும்போதும் பிரஜன் கெரியர் என்ன ஆகும், இவ்வளோ வருஷம் நம்ம உழைச்சது, இவ்வளோ வருஷம் கூட நின்னது, இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்துக்காக. அது 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 வர்ற டைமில் வந்து நம்ம கையை விட்டு போயிடுச்சோ, உள்ளே போனதுனால இந்த பிஆர்னால மற்ற கண்டஸ்டன்ஸ் பண்ணுற பிஆர்னால ஏதாவது நடந்துடுமோ அந்த ஒரு கவலை மட்டும்தான் இருந்தது. வெளியில் வரும்போது எனக்கு நடந்த சைபர் புல்லிங்கோ இல்லைன்னா எதுவுமே எனக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை. பிரஜனுக்கு என்ன ஆகும், பிரஜன் கெரியர் என்ன ஆகும், எனக்கு நடக்கிற ஒரு விஷயத்தினால அவருக்கு எஃபெக்ட் ஆகுமா, இதெல்லாம் தான் எனக்கு மைண்டில் இருந்தது. அதனால எனக்கு அது பெருசாக எனக்கு வந்து அது எஃபெக்ட் ஆகலை. ஆனால் ஆடியன்ஸு இன்னைக்கு வரைக்கும் எப்படி அவரை பார்த்துருக்காங்களோ அதே லவ், அதே அந்த பிரஜன் அந்த ஹீரோவா அந்த லவர் பாயா பக்கத்து வீட்டு பையனா இவ்வளோ என்கரேஜ்மெண்ட்டு, கூட இருக்கிற கோஸ்டார்ஸ் இவ்வளோ பேர் வந்து அவருக்காக பேசும்போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. என் கிட்ஸும் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க வளர்ந்து வரும்போது. ஏன்னா ரொம்ப ஒரு 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 அப்பா குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ அவரை ரெஸ்பெக்ட் பண்ணணும், இவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதாவது அவருக்கு இந்த சைடில் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஒரு நல்ல அப்பாவாக இருக்கார், ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கிறாரு, ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ஹீரோவாக இருக்காங்க. இங்கே வந்து எல்லாருமே பேசினது பிரஜனோட டிசிப்ளினை பற்றி, பிரஜன் எப்படி ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கு, எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ ஒரு காலத்தில் வந்து பிரஜனை எல்லாரும் வந்து சீரியலில் பார்க்கும்போது பிரஜன் மாதிரி ஆகணும், இல்லைன்னா ஆங்கராக இருக்கும்போது பிரஜன் மாதிரி ஆகணும்னு நினச்சவங்க இன்றைக்கி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஹீரோஸுக்கும், ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு பசங்களுக்கும் இப்போவும் பிரஜன் இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், அவரோட ஜேர்னி இன்ஸ்பயர்டாக தான் இருக்கும். ஆஹா, ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க சாண்ட்ரா. எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி தான் நீங்கள் போட்ட அந்த உழைப்பு, நீங்கள் பட்ட அந்த கஷ்டம் இந்த ஒரு மேடைக்கு தான். இந்த ஒரு மேடை வந்து உங்கள் 2 பேருக்குமே அந்த சக்ஸஸை கொடுத்தாச்சு. இட்ஸ் ஜஸ்ட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் June 26 இல்லையா? அந்த ஒரு நாள் மக்களாகி உங்ககிட்ட இருக்குது. விமர்சனங்கள் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். யூனோ வென் they were inside பிக் பாஸ் நாங்களும் ரெவ்யூ பண்ணியிருக்கோம். ஆனால் அது ஒரு ஜஸ்ட் கேம். அந்த கேமை தாண்டி இன்றைக்கி ரியல் லைஃப்பில் ஒரு கேமாகவே நிறைய விஷயத்தை தாண்டி ஜெயிச்சு அதாவது அவங்க 2 பேருக்குமே ஒரு கோடை போட்டுட்டு அவங்களே அதை தாண்ட முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆஸ் அ கப்பிள் இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக 2 பேருமே ஜெயிச்சிருக்கீங்கன்னும் பொழுது எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் டு போத் ஆஃப் யூ. மக்கள் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தொடர்ந்து அந்த லவ் சப்போர்ட் June 26 அன்னைக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரும் நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லையா? ஸோ மக்களாகிய நீங்கள் தான் அந்த சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ அடுத்து நீங்கள் 2 பேர் மேடையில் இருக்கும் போது உங்களுக்காக ஒரு LED பார்த்துடலாமா ப்ளீஸ்? ஓவர் டு LED. வணக்கம் பிரஜன், வாழ்த்துக்கள். அந்தரன் இந்த படம் வெற்றியடைய நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்டா. ரொம்ப காலமாக நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா வேலையுமே நீ ரொம்ப சின்சியராக தான் செய்வ, ரொம்ப முனைப்போடு, ரொம்ப உண்மையாக, நீ எடுத்துக்கிற கேரக்டருக்கு ரொம்ப நிஜமாகவே தான் இருப்ப. ஆனால் உனக்கான இடம் இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. கண்டிப்பாக இந்த திரைப்படத்தின் மூலம் அது கிடைக்கணும்னு நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன்டா. ஏன்னா லைஃப் வந்து ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி தான்டா தம்பி. பந்து நமக்கு வரலையன்றதுக்காக நம்ம உட்கார்ந்து வந்துடக்கூடாது. பந்து நம்மை நோக்கி வர்ற வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த கிரவுண்டுக்குள்ளே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு பாயிண்டில் பந்து நம்மக்கிட்ட வரும். அப்போ நம்ம அடித்து அதை
கோல் போடுவோம், ஜெயிப்போம். இதுதான் நடந்துகிட்ருக்கு. உன்னை தேடி உன் கால்களுக்கு அந்த பந்து ரொம்ப சீக்கிரம் வரணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த அந்தரன் மிகப்பெரிய வெற்றி பெற நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். படப்பிடிப்பு குழுவினர், இயக்குநர்கள் ஆரம்பித்து இந்த படத்தில் வேலை செஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா இருப்போம், பெருசாக ஜெயிப்போம், வெல்வோம். ஆஹா, அதாவது விஜய் சார் சொல்கிற மாதிரி பிடிச்சிட்டாரு, கிட்ஸை பிடிச்ச மாதிரி கனி அண்ணா கிட்டேருந்து ஒரு வாழ்த்து வருது, ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு நல்ல படத்தை எப்பொழுதுமே கனி அண்ணா சப்போர்ட் பண்ணுவார். தேங்க்யூ கனி அண்ணா, இங்கே அவர் வர முடியலனாலும் நம்மளுக்காக அந்த வீடியோ பைட் கொடுத்த அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அந்தரன் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545 Max Gold Cash for Gold. Max Gold Cash for Gold. Call 04445454545. Presents Andaran Pre-Release Event.